அனைவருக்கும் வணக்கம். ஆன்லைன் நஸ்தோ திருச்சி டிவி, எளிமை யதார்த்தம் கலந்த ஜோதிடம். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஜோதிடர் ரவிச்சந்திரன், திருச்சி மேட்டுப்பாளையத்திலிருந்து. தொடர்ச்சியாக நீங்கள் நம்மளுடைய ஆன்லைன் நஸ்தோ திருச்சி டிவி கொடுத்துட்டு வர ஆதரவுக்கு மிக்க நன்றி. இன்றைய வீடியோ பதிவில் மகரத்தில் யார் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் தான் நம்ம பார்க்க போகிறோம். நேற்று வரை தனுசு வரைக்கும் பார்த்துருக்கோம். இன்றைக்கி மகரத்துக்குள்ளே போகலாம். மகரம் ஒரு சரராசி. இந்த வீட்டில் சனி பகவான் ஆட்சி அடைகிறாரு, செவ்வாய் பகவான் உச்சம் அடைகிறார். இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். ஆனால் இந்த மகரம் நீரும் நிலமும் கொண்ட பகுதி. அதனால தான் இதனுடைய சிம்பிள் முதலே வச்சாங்க. இது பார்த்திங்கன்னா ரெண்டுலையுமே இருக்கும். நீர்லையும் வாழும், நிலத்திலையும் வாழும் அப்படின்னு அர்த்தம். இயங்கி கொண்டே இருக்கக்கூடிய ராசி, உழைப்புக்கு பேர் போன ராசி அப்படின்னு சொல்லலாம் இந்த மகர ராசியை. சரிங்களா? சரி. அதே மாதிரி இந்த ராசியில் மற்ற கிரகங்கள் இருந்தால் என்ன பலன் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வாங்க, முதல்ல மகரத்தினுடைய அதிபதியே பார்த்துடலாம், சனி பகவான். இந்த வீட்டில் அவர் இருக்கலாம் அப்படின்னா, என்னுடைய அனுபவத்தில் லக்னாதிபதி லக்னத்தில் ஆட்சி பெறுவது நன்மைங்கிற ஒரு அளவுக்கு வரை மட்டுமே அது நன்மை. ஆனால் அவர் இந்த வீட்டில் இருக்கும்போது ஜாதகருக்கு உடல்நல சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு கோளாறை கொடுத்துருவார். மகர லக்னம் ஆகி மகரத்தில் சனி இருக்கும்போது ஜாதகருக்கு உடல்நலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, தலை சார்ந்த பகுதியில் பிரச்சனை, நரம்பு சார்ந்த பிரச்சனைகளை கண்டிப்பாக கொடுத்துருவார் அப்படின்னு அர்த்தம். ஆனால் உழைப்பை கொடுப்பாரு. சரிங்களா? ஒரு தைரியத்தை தருவார். தன்னம்பிக்கையை கொஞ்சம் குறைச்சலாக கொடுப்பாரு. அதே நேரத்தில் நம்ம எப்படி வாழ போகிறோம் அப்படின்னு ஒரு 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 தயக்கத்தையும் இந்த அமைப்பில் கொடுத்துருவார். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, தாழ்வு மனப்பான்மையும் நிறைய கொடுத்துருவார். ஒரு இடத்துக்கு அவ்வளோ சீக்கிரம் போய் இங்கே நிற்க மாட்டாங்க. சரிங்களா? லக்னாதிபதி அப்படிங்கிற முறையில் சனி பகவான் இருப்பது நன்மை. ஆனால் சனியின் காரகத்துவங்களும் அங்கே செயல்பட ஆரம்பிக்கும். அது நன்மை அல்ல. ஒரு 50% இங்கே இந்த வீட்டில் சனி பகவான் இருந்தால் நன்மைன்னு வச்சுக்கோங்க. சரி, ரெண்டாவது கிரகமாக சூரியனை பார்க்கணும். சூரியன் மகரத்தில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா தன்னுடைய சிம்மத்துக்கு 6ஆம் இடத்தில் மறைஞ்சிருப்பார். இது நன்மை அல்ல. அந்த வீட்டில் சூரியன் பகைத்தன்மை அடைவார். சூரியன் மகரத்தில் இருந்தாவே தகப்பனாருக்கும் ஜாதகருக்கும் ஒத்து போகாத ஒரு தன்மை இருக்கும். தகப்பனாருடைய சொத்து ஜாதகருக்கு கிடைக்காம போகும். தகப்பனாருக்கும் அல்லது இந்த ஜாதகருக்கும் ஏதாவது ஒரு வகையில் பிரச்சனை அது மிகப்பெரிய ஒரு பிரிவினை ஏற்படுத்தி வைக்கும். அரசாங்க அலுவலகத்துக்கு போனோம்னா ஒரு வேலை அவ்வளோ லேசில் நமக்கு நடக்காமல் போகிறதுக்கும் இந்த அமைப்பு தான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரி, சூரியன் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது. தகப்பனாருக்கும் பாதிப்பு, நம்மளுடைய பூர்வீக இடங்களுக்கும் பாதிப்பு, இன்னும் சொல்லப்போனால் நம்ம குழந்தைங்களுக்கு கூட ஓரளவுக்கு பாதிப்பை தரும் அப்படின்னு சொல்லலாம். சரி, மூணாவது கிரகமாக சந்திரனை பார்க்கலாம். சந்திரன் இந்த வீட்டில் இருக்கலாம். ஏன்னா அவருடைய சொந்த நட்சத்திரம் இங்கே இருக்குது. அவர் இங்கே உட்காந்து மகரத்தில் உட்காந்துட்டு கடகத்தை 7ஆம் பார்வையை பார்த்துட்டே இருப்பார். அவர் ஒளியோடு இருந்தால் ரொம்ப நல்லது. சரிங்களா? அப்போ இந்த வீட்டில் சந்திரன் இருக்கும்போது மனசு தெளிவாக இருக்கும். என்ன முடிவு மட்டும் கொஞ்சம் தாமதித்து எடுப்பாங்க. டக்குன்னு இவங்களால் ஒரு முடிவு எடுக்க தர முடியாத ஒரு சூழ்நிலையை கொண்டு இந்த வீட்டில் இருக்கக்கூடிய சந்திரன் கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அப்போது மகர வீட்டில் சந்திரன் இருக்கும்போது தாய் மீது கொண்ட பாசம், பற்று இதெல்லாம் இந்த ஜாதகருக்கு இருக்கும். ஆனால் தாய்க்கு திருப்பி இருக்குமா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி தாய் வழி உறவுகளால் கொஞ்சம் கூட இவங்களுக்கு ஆதாயமும் இருக்கிற மாதிரி என்னுடைய அனுபவத்தை பொறுத்த வரைக்கும் தெரியல. அப்போ தாய் வழி உறவுகளால் இவங்களுக்கு ஆதாயம் குறைவு அப்படின்னு எடுத்துக்கலாம். சரி, அதன் பிறகு பார்த்தீங்கன்னா சந்திரன் இந்த வீட்டில் இருப்பது 50% அளவுக்கு நன்மை அப்படின்னு சொல்லலாம். சரி, அதன் பிறகு 4வது கிரகமாக செவ்வாய் பகவானை பார்ப்போம். செவ்வாய் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் உச்ச பலத்தில் இருப்பார். இந்த லக்னத்துக்கு அவர் 4ஆம் அதிபதி 11ஆம் அதிபதியும் வருவார். 4ஆம் அதிபதி வீடு, மனை, வாகனம், தாயார், கல்வி, சொத்து சார்ந்த விஷயம் நல்லது தான். நிலபலத்துக்கான காரகர் அவர் தான், கோபத்துக்கான காரகர் அவர் தான். ஆனால் 11ஆம் இடத்துக்கு அவர் தான் அதிபதி ஆகிறாரு. இந்த லக்னத்தில் அவர் அங்கே உட்காரும் போது 4ஆம் இடத்தை கண்டிப்பாக தொடர்பு கொள்வார், உச்சமடைஞ்சு தொடர்பு கொள்வார். அப்போ வீடு, மனை, வாகனம், கல்வி, சொத்து, தாயார் இதில் ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் முதல்ல ஒரு பாதிப்பை கொடுத்து அதன் பிறகு யோகத்தை தருவார். இந்த இடத்துல செவ்வாய் இருப்பது கட்டுக்குள்பட்ட நன்மையை தருவார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லலாம். சரி, அதன் பிறகு பார்த்தீங்கன்னா புதன் இந்த வீட்டில் நிச்சயமாக இருக்கலாம். இந்த மகர லக்னத்துக்கு
அவர் வந்து பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துக்கும் 9ஆம் இடத்துக்கும் அதிபதி, லக்னாதிபதிக்கு நட்பு நிலைமையில் இருக்கக்கூடியவர். இவரும் அங்கே வந்து நட்பில் தான் இருக்கிறாரு. அதனால் இந்த வீட்டில் புதன் இருக்கும்போது தகப்பனாரால் நமக்கு மிகப்பெரிய ஒரு ஆதாயம் இருக்கும். பெயர் புகழ் பாக்கியம் சார்ந்த விஷயம் மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயமா இருக்கும். அதே மாதிரி வேலை சார்ந்த விஷயத்தில் ஒரு நல்ல ஒரு அனுகூலம் இருக்கும், ஆதாயம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி கடன் நோய் எதிரி வம்பு வழக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டுக்குட்பட்டே இவங்களுக்கு வந்து நடக்கும்னு சொல்லுவாங்க. புதன் இந்த வீட்டில் இருப்பது நன்மை அப்படின்னு வச்சுக்கலாம். சரி, அதன் பிறகு பார்த்தீங்கன்னா புதனுக்கு அப்புறம் குரு பகவான். குரு இந்த வீட்டில் நீச்சத்தன்மை அடைவார், நீச்ச பலத்தில் இருப்பார். ஆனால் இந்த என்னதான் ஒரு நீச்ச பலத்தில் இருந்தாலும் இங்கேயே நட்சத்திரத்துக்குள்ளார சில பல விதிவிலக்குகள்லாம் இருக்குது. அதை பற்றி நம்ம பேசணும்னா வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக போயிடும். அப்போது குரு இந்த வீட்டில் நீச்சம்ங்கிற ஒரு அமைப்பில் இருக்கிறாரு, ஆனால் திக்பலம்னு ஒரு அமைப்பில் இருக்கிறார். இப்போ மகர லக்னத்திலேயே குரு இருக்கிறாருன்னா அது திக்பலம். 3ஆம் இடத்துக்கும் 12ஆம் இடத்துக்கும் அதிபதியான கிரகம் திக்பலம். முயற்சி எடுத்தீங்கன்னா வெளியூரில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும்னு அர்த்தம். முயற்சி எடுத்தால் வெளியூரில் வெற்றி கிடைக்கும். இவர் மறைஞ்சு வாழணும் யாருக்கும், அதாவது மறைஞ்சுன்னா வெளியூரில் இருக்கணும். இவருக்கு இவ்வளோதான் வருமானம், இவ்வளோதான் சம்பளம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை யார்கிட்டையும் ஷேர் பண்ணக்கூடாது. இவங்களுடைய முன்னேற்றத்தை பற்றி யார்கிட்டையும் எதுவும் சொல்லவே கூடாது. தற்பெருமை மெயினாக பேசக்கூடாது. இது மாதிரி இருந்தால் இங்கே இருக்கக்கூடிய மகரத்தில் இருக்கக்கூடிய குரு நிச்சயமாக நல்ல பலன்களை தருவார். இதில் எந்த வித மாற்றமும் இல்லை. மகரத்தில் சுக்கிரன் அபாரமான யோகம், நட்பு வீட்டில் இருக்கிறாரு. சரிங்களா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறது எல்லாமே அந்த கிரகம் மட்டும் இருக்கணும், இயல்பாக இருக்கணும். மற்ற எந்த கிரகங்களுடைய தொடர்பு சேர்க்கை இருக்கக்கூடாது. அப்போ மகரத்தில் சுக்கிரன் இருக்கும்போது நல்ல யோகத்தை தருவார். உயர்ந்த குருமார்களோட நம்மளை பழக வச்சிருவார். இதில் இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த லக்னத்துக்கு அவர் ராஜயோகாதிபதி. ஓகேங்களா? 5, 10. சரிங்களா? 5ஆம் அதிபதிக்கும் அவர் தான், 10ஆம் அதிபதிக்கும் அவர் தான். 5ஆம் இடம் நம்மளுடைய லக்னத்தில் பூர்வ புண்ணிய ஸ்தானம், புத்திரஸ்தானம், முன்னோருடைய ஆசீர்வாதம், குலதெய்வம் இதெல்லாமே குறிக்கும். நம்ம மனசில் தோணக்கூடிய அத்தனை அபிலாசைகள், காதல் உள்பட எல்லாமே 5ஆம் பாவம் தான் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த 5ஆம் பாவத்தினுடைய அதிபதி மகரத்தில் இருக்கும்போது கண்டிப்பாக நன்மையான ஒரு பலன்கள் நிச்சயமாக உண்டு அப்படின்னு அர்த்தம். அவரே 10ஆம் இடத்துக்கும் அதிபதி ஆகிறார். தொழில் சார்ந்த விஷயங்கள், கௌரவம் சார்ந்த விஷயம், அந்தஸ்து, புகழ், கௌரவம் சார்ந்த எல்லா விஷயம் இதெல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு நல்ல அமைப்பில் இருக்கும். பெண் குழந்தைகளால் ஒரு மிகப்பெரிய ஆதாயம் கட்டாயம் இவங்களுக்கு வந்து இருக்கும் அப்படின்னு அர்த்தம். சரி, சுக்கிரனை பார்த்துட்டோம். சுக்கிரனுக்கு அப்புறம் நம்ம பார்க்கக்கூடிய கிரகம் வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான். சனி இந்த வீட்டில் இருந்தால் என்ன பலன் நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். அதனால் ராகு கிட்ட போயிடலாம். ராகு மகரத்தில், அவர் பாடல் பெற்ற ராகுல இந்த மகரத்துலேயும் இருக்கிறது ஒரு மிகப்பெரிய ராஜயோகத்தை தரும். சரிங்களா? மகரத்தில் இருக்கக்கூடிய ராகு வந்து பார்த்திங்கன்னா நிலபலத்தாலையும், சரிங்களா, வாகனத்தாலையும், அதன் பிறகு பார்த்திங்கன்னா உடல் உழைப்பாலையும் நமக்கு எப்படி நம்மளை மெருகேற்றிக்கணுங்கிற ஒரு விஷயத்த ஜாதகருக்கு சொல்லி தருவார். மகரத்தில் ராகு இருக்கும்போது தாத்தா வழி உறவுகளால் நமக்கு சொந்தம், அந்த சொந்தம் வந்து நமக்கு நல்லா வரும். அதே மாதிரி தாத்தா சம்பாதிச்சு வச்சுக்கிற சொத்து நமக்கு வந்து சேரும். தாத்தாவுக்கும் நமக்கு ஒரு நல்ல பிணைப்பு இருக்கும். அதே மாதிரி அவர்கள் சம்பாதிச்சு வச்சுட்டு போகிற ஒரு விஷயத்தை தான் நம்ம ஆண்டு அனுபவிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். மகரத்தில் ராகு இருக்கலாம், எந்த வகையிலும் அது பாதிப்பு தராது. மகரத்தில் கேது இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30% நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். ஏன்னா எப்பவுமே ராகு கேது எந்த வீட்டில் இருக்கிறாங்க, அவருக்கு வீடு கொடுத்தவங்க எப்படி, நட்சத்திரம் கொடுத்தவங்க எப்படி, ஏதாவது வச்சு தான் அவங்க வந்து யோகத்தை செய்வாங்க. ஒரு வீடியோலையுமே நம்ம தனித்தனியாக சொல்லிட்டு இருக்குன்னு சொல்லலை நான். அதுக்காக நான் இந்த இடத்துல ஞாபகப்படுத்துகிறேன். அப்போ கேது வந்து இந்த வீட்டில் உட்காந்துருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் கேதுன்னு ஆன்மீகவாதி, பற்று இல்லாதவர், சரிங்களா, குடும்பத்தை விட்டு கொஞ்சம் விலகி இருக்கணும்னு நினைக்கிறவர், ஆசாபாசம் இல்லாத ஒரு மனிதர், முனிவர், ஓகேங்களா, சித்தர், இதன் மேலெல்லாம் ஒரு ஈடுபாடு கொண்டு போய் விட்டுருவோம். ஆன்மீக பயணங்களுக்கு நிறைய காசி, ராமேஸ்வரம், புனித யாத்திரை போகிறது, சரிங்களா, இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கெலாம் நம்மளை கொண்டு போயிட்டு விட்டுருவோம். அதன் மூலியம் தான் நமக்கு ஒரு மன அமைதியை வந்து தரும் அப்படின்னு சொல்லலாம். நண்பர்களே, மகரத்தில் யார் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். மீண்டும் இன்னொரு வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.